Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. இது உங்கள் மூன் டிவி, என்றென்றும் உங்களுக்காக. ஏழை எளிய மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் மத்திய காங்கிரஸ் அரசை அகற்றிவிட்டு மக்கள் நல ஆட்சியை அமைக்க வைக்க வேண்டும் என்று சிதம்பரம் தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா வாக்காளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சிதம்பரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மா சந்திரகாசியை ஆதரித்து சிதம்பரத்தில் ஜெயலலிதா இன்று தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 2.5 ஆண்டுகளாக அதிமுக தமிழகத்திற்கு செய்து வரும் சாதனைகளை பட்டியலிட்டார். அதன்படி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி, திருமண உதவித்தொகை, தாலிக்கு தங்கம், விலையில்லா பொருட்களான மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி போன்றவை வழங்கப்பட்டு வருகிறது என்றும், மீனவர்களின் நலனுக்காக மீன்பிடி தடை காலங்களில் நிவாரண நிதி வழங்கப்பட்டு வருவதாகவும் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா தெரிவித்தார். மேலும் தோல்வி பயம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள இரட்டை இலை சின்னங்களை மறைக்க திமுக முயற்சித்து வருவதாகவும் ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். கடந்த 10 ஆண்டுகளாக ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையின் காரணமாக விலைவாசி உயர்வை ஏற்படுத்திய மத்திய காங்கிரஸ் அரசையும் அதற்கு உறுதுணையாக இருந்து வரும் திமுகவிற்கும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் வாக்காளர்களை ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்துக்கு ஆதரவாக செயல்படும் வகையில் மத்தியில் அதிமுக அங்கம் வகிக்கும் ஆட்சியை அமைய வைக்க வேண்டும் என்று வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்துள்ளார். விரக்தியடைந்த திரு கருணாநிதி தனது மகன் ஸ்டாலின் மூலம் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இரட்டை இலை போன்ற தோற்றம் அளிப்பவை இருக்கிறதோ அவற்றையெல்லாம் மறைக்க வேண்டும் என்ற ரீதியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்திடமும் திமுக சார்பில் மனுவும் கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லது கையுறைகளை போட்டுக்கொண்டு கைகளை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று மனு கொடுப்பாரா ஸ்டாலின்? சில கட்சிகளுக்கு சைக்கிள் சின்னம் இருக்கிறது, எனவே யாரும் சைக்கிள் ஓட்டக்கூடாது என்று மனு கொடுப்பார்களா? ஒரு கட்சிக்கு மாம்பழம் சின்னம் இருக்கிறது, எனவே மாம்பழம் விற்பனையை தடை செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் மனு கொடுப்பாரா? நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டார். அந்த அறிக்கையில் 100 தலைப்புகளில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். அதில் சமூக நீதி, கூட்டாட்சி, மதசார்பின்மை, ஈழத்தமிழர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு, சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற நடவடிக்கை, கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை, தூக்கு தண்டனை ஒழிப்பு, நதிகளை தேசியமயமாக்க நடவடிக்கை, புதுவைக்கு மாநில அந்தஸ்து, கல்வி மற்றும் விவசாய கடன்கள் ரத்து, சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டிற்கு எதிர்ப்பு, பெட்ரோல் மற்றும் டீசல் விலை கொள்கையில் மாற்றம் கொண்டு வர நடவடிக்கை, நாடு முழுவதும் 10 லட்சம் மகளிர்கள் சாலை பணியாளர்களாக நியமிக்க உத்தரவாதம், அதேபோல் 10 லட்சம் இளைஞர்களை சாலை பணியாளர்களாக நியமிக்க உத்தரவாதம், தமிழகத்திற்கு தேவையான ரயில்வே திட்டங்களை கொண்டு வர நடவடிக்கை, மண்வளம் மற்றும் இயற்கை வளங்களை பேணி காக்கும் வகையில் இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் என்பன அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளன. அந்தந்த மாநிலங்களில் உள்ள மத்திய அரசு அலுவலகங்களில் அம்மொழியை வழக்கு மொழியாகவும் பயன்பாட்டு மொழியாகவும் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மகளிர், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், நெசவாளர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், திருநங்கைகள் மற்றும்
சிறுபான்மையர் ஆகியோர்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றும் அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறும் வகையிலான திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டதை போல அகில இந்திய அளவில் 10 லட்சம் மகளிரை பெண்களை மக்களவை பணியாளர்களாக நியமித்தல், 10 லட்சம் இளைஞர்களை சாலை பணியாளர்களாக நியமித்தல் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு வாரியங்களை உருவாக்குதல் போன்ற கோரிக்கைகள் முக்கியமாக இந்த தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற்றுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 38 பேரின் காவலை ஊர்காவல்துறை நீதிமன்றம் மார்ச் 25ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 38 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மீனவர்களின் 6 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் 4வது முறையாக ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தமிழக மீனவர்கள் 38 பேருக்கும் வரும் மார்ச் 25ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை அமைத்தமைக்காக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில தலைவர் பி சைனுலாபதீன் தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்க வலியுறுத்தி கடந்த ஜனவரி 28ஆம் தேதி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பாக சென்னை, திருச்சி உள்ளிட்ட 5 இடங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழக அரசின் சார்பில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிப்பது தொடர்பாக ஆய்வு செய்யுமாறு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டது. இதனையடுத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில தலைவர் ஜைனுல் ஆபிதீன் உள்ளிட்டோர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அவசர செயற்குழு கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜைனுல் ஆபிதீன், முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரித்து தருவதற்காக தமிழக அரசு எடுத்து வரும் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் சிறைவாசிகள் விடுதலை தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், பல கோரிக்கைகளை முன்வைக்கும் போது அதில் ஒன்று மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் சூழ்நிலை உருவாகும் என்பதால் ஒற்றை கோரிக்கையான இடஒதுக்கீட்டை மட்டுமே தமிழக முதல்வரிடம் வலியுறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவும் இடஒதுக்கீட்டிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தவர்கள்தான் என்றும் இஸ்லாமிய மக்களின் போராட்டங்களின் காரணமாகவே இருவரும் தங்களின் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலுக்கு பின் பாஜகவிற்கு அதிமுக ஆதரவு கொடுக்குமா கொடுக்காதா என்பதை முன்கூட்டியே சொல்ல முடியாது என்றும், மதச்சார்பின்மையை பேசிக்கொண்டு பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியை தனது நண்பர் என்று கூறியதன் மூலம் தேர்தலுக்கு பின்னர் மோடியை கருணாநிதி ஆதரிப்பார் என்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ளதாகவும் ஜைனுல் ஆபிதீன் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கோரிக்கை தங்களுக்கு கிடைத்த இடஒதுக்கீட்டை உயர்த்தி தர வேண்டும் என்பது. இதற்காக பலகட்ட போராட்டங்களை முஸ்லிம் சமுதாயம் நடத்தி இருக்கிறது. இந்த கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தி தந்தால் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக நாங்கள் வாக்களிப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டை லட்சக்கணக்கான மக்களை திரட்டி அந்த மக்களிடத்தில் உறுதிமொழியாக வாங்கினோம். அதன் பிறகு அதிமுக அரசாங்கம் எங்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவதற்காக கமிஷன் அமைத்திருக்கிற காரணத்தினால் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நாங்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறோம் என்றும் அந்த வெற்றிக்கு பாடுபடுவது என்றும் சுழன்று பிரச்சாரம் செய்வது என்றும் களப்பணி ஆற்றுவது முடிவு செய்திருக்கிறோம். தமிழகத்தில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் தனித்து போட்டியிடும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல் இந்த தேர்தலில் தாம் போட்டியிட போவதில்லை என்று கூறிய அவர், காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களின் வெற்றிக்காக பாடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் பாரம்பரிய வாக்கு வங்கிகளை காங்கிரஸ் கட்சி கொண்டிருப்பதாகவும் கடந்த கால தேர்தல்களில் கணிசமான வாக்குகளை காங்கிரஸ் கட்சி பெற்றிருப்பதாகவும் வாசன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு வாக்குகள் அதிகரிக்கும் என்றும் வாசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நியாயமான முறையில் கூட்டணிகள் அமையவில்லை என்று குறை கூறிய வாசன், இதனால் காங்கிரஸ் கட்சி நீண்ட காலத்திற்கு பிறகு தனித்து போட்டியிட நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உண்மையிலேயே தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு
ஒரு வசந்த காலம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதை காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலே முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய வருங்கால வெற்றிக்கு இந்த தேர்தல் அடித்தளமாக அமையும். ராமநாதபுரத்தில் முஸ்லிம்கள் மீது தடையடி நடத்த உத்தரவிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரத்தில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பில் பேரணி நடைபெற்றது. அப்போது காவல்துறையினரிடம் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் பேரணியில் சென்றவர்கள் மீது எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி காவல்துறையினர் திடீர் தடியடி நடத்தியது. இதனால் பேரணியில் சென்ற பெண்கள் உட்பட 30 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் ராமநாதபுரத்தில் முஸ்லிம்கள் மீது தடியடி நடத்த உத்தரவிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் மாநில தலைவர் இஸ்மாயில், ராமநாதபுர காவல்துறையிடம் உரிய அனுமதி பெற்ற பின்னரே தங்கள் அமைப்பின் சார்பில் பேரணி நடைபெற்றது என்றும், ஆனால் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பேரணியில் சென்ற முஸ்லிம்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியது கடும் கண்டனத்திற்குரியது என்றும், இது காவல்துறையினரின் திட்டமிட்ட செயல் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரத்தில் முஸ்லிம்கள் மீது தடியடி நடத்த உத்தரவிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டத்தில் அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சி கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முகமது ஹனீபா, SDPI கட்சியின் மாநில செயலாளர் அப்துல் சத்தார், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பாத்திமா முசஃபர், இந்திய தௌஹி ஜமாத்தின் மாநில துணைத் தலைவர் முகமது முனீர், பத்திரிகையாளர் TSS மணி, சமூக சமத்துவப்படை அமைப்பின் நிறுவனர் ப சிவகாமி IAS உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்திய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நீதி வேண்டி தொடர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தின் வாயிலாக ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்டு நீதி விசாரணை நடத்த வேண்டும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு மிகப்பெரிய தாக்குதல் சிறுபான்மை சமூகத்தின் மீது நடத்தப்பட்டும் கூட தமிழக அரசு மௌனம் காப்பது கவலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துகின்றது. சிறுபான்மை சமூகத்துக்கு எதிரான போக்கு தமிழக அரசு தொடரும் பட்சத்தில் போராட்டம் வீரியமடையும் என்பதை இந்த தர்ணா போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Satisfaction beyond the expectation. Toronto, Dubai, Riyadh, Kuwait and Bangkok. Al Hasina. Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மீது மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் 20 CRPF வீரர்கள் பலியானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள சுக்மா மாவட்ட பகுதியான டோங்பால் அருகே உள்ள ஜீரம்கட்டி என்ற கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட CRPF வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் ஒரு வேனில் சென்று கொண்டிருந்தபோது அவர்கள் மீது மாவோயிஸ்டுகள் கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதில் 16க்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. CRPF வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை உறுதி செய்துள்ள ராணுவ மூத்த அதிகாரி ஒருவர், இதுவரை 3 ஜவான்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாங்கால் பகுதிக்கு ராணுவ படைகள் விரைந்துள்ளதாகவும் இதுகுறித்த மேலும் தகவல்கள் உயர் அதிகாரிகள் வெளியிடுவார்கள் என தெரிவித்தார். இதையடுத்து தாக்குதல் நடந்த டாங்பால் பகுதிக்கு கூடுதல் படைகள் விரைந்துள்ளன.
கடந்த மே மாதம் காங்கிரஸ் தலைவர்கள் கொல்லப்பட்ட இடத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கு முன் நடந்த இந்த தாக்குதலால் பதற்றம் அதிகரித்துள்ளது. பஸ்தார் பழங்குடியின பகுதியில் கடந்த 15 நாட்களில் நடைபெறும் இரண்டாவது தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலில் கருப்பு பண புழக்கத்தை தடுப்பதற்காக வருவாய் மற்றும் பாதுகாப்பு உளவுத்துறை உயர் அதிகாரிகள் அடங்கிய புதிய குழுவை முதல் முறையாக தேர்தல் ஆணையம் உருவாக்கியுள்ளது. ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 12ஆம் தேதி வரை 9 கட்டங்களாக நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் மொத்தம் 81 கோடியே 40 லட்சம் பேர் வாக்களிக்க உள்ளனர். கடந்த தேர்தலை விட புதிதாக 10 கோடி பேர் வாக்களிக்க இருப்பதால் இந்த முறை வாக்குப்பதிவு நேரத்தை 1 மணி நேரம் கூடுதலாக அதிகரிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தல்களில் வாக்குப்பதிவு முடியும் நேரத்தில் நீண்ட வரிசையில் ஏராளமானோர் காத்திருந்து வாக்களித்ததையும், கோடைக்காலம் என்பதால் மக்கள் மாலை நேரத்தில் வாக்களிக்க அதிக அளவில் வருவார்கள் என்பதையும் கவனத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் இதனை நடைமுறைப்படுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து 60 தொகுதிகளை கொண்ட அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டது. ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் இதற்கான வேட்புமனு தாக்கல் இம்மாதம் 15ஆம் தேதி தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுடன் ஒடிசா, ஆந்திரா மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தேர்தலும் நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் டெல்லி முன்னாள் முதல் அமைச்சருமான ஷீலா தீட்சித் கேரள ஆளுநராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். கேரள ஆளுநராக இருந்த நிகில் குமார் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து கேரள மாநில புதிய ஆளுநராக டெல்லி முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித்தை நியமித்து ஜனாதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து திருவனந்தபுரத்தில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்ற விழாவில் கேரள உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி மஞ்சுளா செல்லூர் ஷீலா தீட்சித்திற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி, மாநில அமைச்சர்கள் ஷீலா தீட்சித்தின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். மாயமான மலேசிய விமானம் தொடர்பான மர்ம முடிச்சுகள் 3 நாட்கள் ஆகியும் இன்னும் நீடித்து வருவதால் அதில் பயணம் செய்தவர்களின் உறவினர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து கடந்த சனிக்கிழமை அதிகாலை மலேசியன் ஏர்லைன்ஸை சேர்ந்த போயிங் விமானம் ஒன்று 227 பயணிகள் மற்றும் 12 ஊழியர்களுடன் சீன தலைநகர் பீஜிங்க்கு புறப்பட்டு சென்றது. ஆனால் கிளம்பிய 1 மணி நேரத்தில் விமானம் காணாமல் போய்விட்டது. கடலில் விழுந்து நொறுங்கியிருக்கலாம் என்று கூறப்பட்ட நிலையில் அதன் ஒரு சிதறலை கூட இதுவரையில் தேடுதல் படையினரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் அந்த விமானத்தில் பயணம் செய்தவர்கள் அனைவரும் உயிரிழந்தார்களா அல்லது விமானம் கடத்தப்பட்டதா போன்ற கேள்விகள் அனைவரிடம் எழுந்துள்ளது. இதற்கிடையில் காணாமல் போன விமானத்தில் பயணம் செய்த 2 பேரின் பாஸ்போர்ட்டுகள் இத்தாலி மற்றும் ஆஸ்திரேலியாவில் காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்டுள்ளது. அதாவது திருட்டு பாஸ்போர்ட்டில் 2 பேர் விமானத்தில் பயணம் செய்துள்ளது தெரியவந்துள்ளது. இதில் ஒருவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்றும் அவர் வெளிநாட்டை சேர்ந்தவர் என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் தீவிரவாதிகளா என்பது குறித்து விசாரணை நடந்து வருவதாகவும் மலேசிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விமானம் குறித்து தனது கடல் பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ள வியட்நாம் கடற்படையினர் நேற்று உயிர்காக்கும் படகு போன்ற ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். இது காணாமல் போன விமானத்திலிருந்து விழுந்ததா என்பது குறித்து ஆராய்ந்து வருவதாக வியட்நாம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மாயமான மலேசியா விமானத்தில் பயணம் செய்த சீன பயணியின் செல்போன் செயல்பாட்டில் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து விமானம் மாயமாவதற்கு சில தினங்களுக்கு முன்னர் சீன விமான நிலையத்தை தீவிரவாதிகள் தாக்கலாம் என தைவான் எச்சரித்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கர்களின் ஆத்ம கௌரவத்தை நிலைநாட்டவே ஜெய் சமைக்க ஆந்திர கட்சி துவங்கப்பட்டுள்ளதாக ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் இருந்து தெலுங்கானா பிரிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநில முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி தனது பதவியை ராஜினாமா செய்ததுடன் காங்கிரஸ் கட்சியிலிருந்தும் விலகினார். இதைத் தொடர்ந்து அவர் புதிய கட்சி தொடங்கப் போவதாக தகவல்கள் வெளியாகின. அவரது ஆதரவாளர்கள் சார்பில் ராஜமுந்திரியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் புதிய கட்சி அறிவிப்பை அவர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் திடீரென நேற்று பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் தனது புதிய கட்சி அறிவிப்பை கிரண்குமார் ரெட்டி வெளியிட்டார். புதிய கட்சிக்கு ஜெய் சமக்கியா ஆந்திரா என பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் கட்சியின் நிர்வாகிகள் பட்டியலையும் வெளியிட்டார். பின்னர் பேசிய கிரண்குமார் ரெட்டி தெலுங்கு மக்களின் சுயமரியாதையை வலியுறுத்தி தொடங்கப்பட்ட இந்த கட்சி சீமந்திரா பகுதியின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்படும் என்றும் வருகிற தேர்தலில் போட்டியிட கட்சி தயாராக உள்ளதாகவும் கூறினார். மேலும் ஜெய் சமக்கியா ஆந்திர கட்சி அரசியலில் புதிய அத்தியாயம் படைக்கும் எனவும் கட்சி கொடி மற்றும் கொள்கை விவரங்கள் நாளை ராஜமுந்திரியில் நடைபெறும் முதல் கட்சி கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். கட்சியின் தலைவராக கிரண்குமார் ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவராக முன்னாள் MP ஸ்ரீதர் ராவ் அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
மகாராஷ்டிராவில் உள்ள பாரதிய ஜனதா கூட்டணியில் பிளவு ஏதும் இல்லை என முக்கிய கூட்டணி கட்சியான சிவசேனா தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதாவும் சிவசேனாவும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் நிதின் கட்காரி ராஜ் தாக்கரேவை சந்தித்து பேசியது சிவசேனா வட்டாரங்களில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து பாரதிய ஜனதா சிவசேனா கூட்டணியில் பிளவு ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் எந்த பிளவும் இல்லை என்று சிவசேனா கட்சி தற்போது அறிவித்துள்ளது. திட்டமிட்டபடி சிவசேனாவும் பாரதிய ஜனதாவும் மக்களவைத் தேர்தலை சந்திக்கும் என்றும் அக்கட்சி அறிவித்துள்ளது. இலங்கை அரசு மீது சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும் என்று வடக்கு மாகாண கவுன்சில் கோரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவில் நடக்கும் ஐநா மனித உரிமை ஆணையம் மாநாட்டில் பேசிய இலங்கை வடக்கு மாகாண கவுன்சில் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் இந்த கோரிக்கை விடுத்தார். சர்வதேச நாடுகள் மற்றும் ஐநாவின் நேரடி தலையீடு இன்றி ஈழத்தமிழர் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண இயலாது எனவும் அவர் கூறினார். போர்க்குற்றங்கள் குறித்து விசாரணை செய்ய 5 ஆண்டுகள் இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இலங்கை அரசு தமிழர்களையும் சர்வதேச சமூகத்தையும் ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். இலங்கை அரசு மீது நம்பிக்கை இழந்துள்ள நிலையில் தமிழ் சமூகம் ஐநாவின் உதவியை பெரிதும் நம்பியிருப்பதாக அவர் கூறினார். நில அபகரிப்பு, சிங்களர் குடியேற்றம், ராணுவ அத்துமீறல், மனித உரிமை மீறல் உள்ளிட்ட செயல்களில் ராஜபக்சே அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். துபாய் மருத்துவமனையில் 9 மாதமாக கோமாவில் இருக்கும் தமிழருக்கு தமிழக அரசு அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சிகிச்சை வழங்க ஏற்பாடு செய்யுமாறு துபாய் ஈமான் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்தவர் நடராஜன் ராமலிங்கம். இவர் துபாயில் பணிபுரிந்து வந்தார். இவரது மனைவி மகனுடன் சிதம்பரத்தில் வசிக்கிறார். மற்றொரு மகன் சில மாதங்களுக்கு முன் கொள்ளிடம் ஆற்றில் குளிக்கும்போது தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். நடராஜன் ராமலிங்கம் கடந்த ஆண்டு ஜூனில் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக துபாயில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி கோமா நிலைக்கு சென்று விட்டார். தொடர்ந்து 9 மாதமாக கோமா நிலையில் உள்ள அவருக்கு மருத்துவ நிர்வாகம் முயற்சிகள் பல மேற்கொண்டும் கோமா நிலையில் இருந்து இவர் மீளவில்லை. இதையடுத்து இவரை தாயகம் கூட்டி செல்ல அவர் பணிபுரியும் நிறுவனத்திற்கு மருத்துவமனை நிர்வாகம் அறிவுறுத்தியது. இவர் பணிபுரிந்து வரும் தனியார் நிறுவன நிர்வாகிகள் துபாயில் சமுதாய பணியில் ஈடுபட்டு வரும் ஈமான் அமைப்பினை அணுகினர். இவரது குடும்பம் ஏழ்மையின் காரணமாக வாடகை கொடுக்க கூட வசதியின்றி தெரிந்தவர்கள் வீட்டில் வசித்து வரும் நிலையில் அவரை வீட்டிற்கு கூட்டி சென்று மருத்துவ சிகிச்சை அளிக்க இயலாத நிலையில் உள்ளனர். எனவே தமிழக அரசு அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இவ்விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு தமிழக மருத்துவமனையில் இவரை அனுமதித்து சிகிச்சை வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என துபாய் ஈமான் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. துபாயில் பில்வா இந்திய பள்ளியை மத்திய அமைச்சர் சரத்பவார் திறந்து வைத்தார். துபாயில் பில்வா இந்திய பள்ளி திறப்பு விழா ஆல்கிசஸ் பகுதியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்திய வேளாண் துறை அமைச்சர் சரத்பவார் இப்பள்ளியினை திறந்து வைத்தார். ராஜ்யசபா எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி, இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பிரபாகர் கோரே, வர்த்தக பிரமுகர் டாக்டர் BR ஷெட்டி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்த பள்ளி உலக தரத்திலான கல்வியினை வழங்கும் என டாக்டர் கோரே தெரிவித்தார். பள்ளியின் முதல்வர் ரிச்சர்ட் மோன்டெய்ரே சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட CBSE பாடத்திட்டப்படி KG 1 முதல் 6ஆம் வகுப்பு வரை சேர்க்கை நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். மேலும் பாடங்களுடன் மாணவர்கள் திறமையானவர்களாக எதிர்காலத்தில் வர உதவியாக இருக்கும் என்றும் பல்வேறு சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். பள்ளியின் இயக்குநர் அல் முகமது அல் ஜப்லா அல் ஹைமரி தனது உரையில் திறமையான ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் போட்டி நிறைந்த உலகில் இவற்றை எதிர்கொள்ள வசதியாக இப்பள்ளி திட்டங்களை வகுத்துள்ளது என குறிப்பிட்டார். சவுதியில் கடனில் இருந்து தந்தையை காப்பாற்றுவதற்காக முதியவரான தன்னை திருமணம் செய்து கொள்ள முன்வந்த இளம் பெண்ணின் தியாகத்திற்கு இந்திய மதிப்பில் சுமார் 50 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்துள்ள ருசிகர சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியா நாட்டில் சுவாரஸ்யமான சுயம்வர நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. சவுதியில் வாழும் ஒருவர் தனது குடும்ப செலவினங்களுக்காக ஒரு பணக்காரரிடம் இருந்து சிறுக சிறுக சுமார் 30 லட்சம் திர்கங்களை கடனாக வாங்கியிருந்தார். நீண்ட காலமாகியும் வாங்கியவர் பணத்தை திருப்பி செலுத்தாததால் வெறுத்து போன அந்த பணக்காரர் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். அந்நாட்டின் சட்டத்தின்படி இது தொடர்பாக நடைபெற்று வரும் வழக்கில் கடனை அடைக்கும் வரை பிரதிவாதியை சிறையில் அடைக்க நேரிடும். இந்நிலையில் குடும்ப கடனை அடைக்க முடியாமல் பெற்ற தந்தையை சிறையில் வாடப்போவதை நினைத்து
கவலை அடைந்த அவரது ஒரே மகள் அவரை தண்டனையிலிருந்து மீட்பதற்காக தனது இளமையை தியாகம் செய்ய தீர்மானித்தார். கடன் கொடுத்த 60 வயது முதியவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அப்பெண் தன் தந்தை மீதான கடனை தள்ளுபடி செய்தால் தாங்களை நான் திருமணம் செய்து கொள்வதாகவும் அந்த பணத்தை தனக்கு தந்த வரதட்சணையாக கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்தார். ஏற்கனவே தனக்கு 3 மனைவிகள் உள்ளனர் என கூறிய அந்த பணக்கார முதியவிடம் தன் தந்தையை கடனிலிருந்தும் வழக்கிலிருந்தும் விடுவித்தாலே தனக்கு போதும் என்றும் நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் என்றும் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஒரு முடிவுடன் வழக்கறிஞருடன் வந்திருந்த முதியவர் தான் வழங்கிய கடனை தள்ளுபடி செய்வதாக அறிவித்ததோடு மேலும் 3 லட்சம் திர்கம் செக்கை எழுதி கையொப்பமிட்டு அந்த பெண்ணிடம் அளித்துள்ளார். மேலும் இதை தன்னுடைய திருமண சீதனமாக ஏற்றுக்கொள் என்று கூறிய அம்முதியவர் உன் வயதிற்கேற்ற ஒரு வாலிபரை திருமணம் செய்து கொண்டு நீ மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என ஆசீர்வதித்து விட்டு சென்றார். தந்தையை பிரிய விரும்பாமல் முதியவரான தன்னை திருமணம் செய்து கொள்ள முன்வந்த அந்த இளம் பெண்ணின் குடும்ப பாசத்தையும் தியாகத்தையும் மெச்சி பாராட்டிய அவர் மீண்டும் இதை போன்ற முடிவிற்கு நீ சென்றுவிடக்கூடாது என்று எச்சரித்து விட்டும் சென்றுள்ளார். இந்திய மதிப்பிற்கு சுமார் 50 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ததுடன் கடன்காரரின் மகளுக்கு மேலும் 17 லட்சம் ரூபாய் திருமண அன்பளிப்பாக வழங்கிய அந்த முதியவரின் தாராள குணம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. குவைத்தில் நடந்த திருமண விழாவில் திடீரென துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டவரை காவல்துறையினர் கைது செய்தனர். குவைத்தில் உள்ள அல் ஹம்னாடி பகுதியில் நடந்த திருமண விழாவில் பங்கேற்ற ஒருவர் உற்சாக மிகுதியில் தன்னிடம் இருந்த AK-47 தானியங்கி துப்பாக்கியால் சராமரியாக வானத்தை நோக்கி சுட்டார். இதில் அந்த துப்பாக்கியிலிருந்து சீறி பாய்ந்த குண்டுகளில் ஒன்று அப்பகுதியின் வான்நிலை வழியாக பறந்து சென்றதில் பயணிகள் விமானத்தை உரசியதாக விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு அந்த விமானத்தை ஓட்டிச் சென்ற விமானி தகவல் அளித்தார். இதைத் தொடர்ந்து அவர்கள் உள்ளூர் காவல் நிலையத்திற்கு அளித்த புகாரை அடுத்து காவல்துறையினர் அந்த திருமண வீட்டிற்கு விரைந்து சென்று துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டவரை பிடிக்க முற்பட்டபோது அவர் காரில் ஏறி தப்பி தலைமறைவானார். திருமண வீட்டாருக்கு காவல்துறையினர் அளித்த நெருக்கடியை தொடர்ந்து அந்த நபர் மறுநாள் காவல்துறையில் சரணடைந்தார். அவரை கைது செய்த காவல்துறையினர் விமான பயணிகளுக்கு ஆபத்து விளைவிக்க முயன்றதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓமன் நாட்டில் எண்ணெய் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்த இந்தியர்களுக்கு மஸ்கட் நகர நீதிமன்றம் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது. கேரளாவை சேர்ந்தவர் முகமது அலி. இவர் ஓமன் நாட்டில் பெரிய கட்டுமான நிறுவனத்தை நடத்தி வருகிறார். கல்பர் இன்ஜினியரிங் என்ற பெயரில் செயல்படும் இந்த நிறுவனம் ஓமன் நாட்டு எண்ணெய் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை பெறுவதற்காக கணிசமான லஞ்சம் கொடுத்துள்ளது. லஞ்சம் கொடுத்த கல்பார் நிறுவன உரிமையாளர் முகமது அலி, இவரது நிறுவன மேலாளர் ஒருவர், எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் 5 பேர் உள்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த மஸ்கட் நகர நீதிமன்றம் முகமது அலிக்கும் அவரது நிறுவன மேலாளருக்கும் தலா 15 ஆண்டு சிறை தண்டனையும் 28 கோடி ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது. இவரது நிறுவன மேலாளருக்கு 8 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. தண்டனை காலம் முடிந்ததும் இவர்கள் இருவரும் ஓமன் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனிற்கு $3 பில்லியன் நிதி உதவி வழங்குவதாக உலக வங்கி அறிவித்துள்ளது. சீர்திருத்தங்களை ஏற்படுத்தவும் வளர்ச்சிப் பணிகளுக்கு ஆதரவு அளிக்கவும் $3 பில்லியன் அமெரிக்க இந்த ஆண்டின் நிதியுதவியாக உக்ரைனிற்கு வழங்க உலக வங்கி தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. மேலும் அதிபர் விக்டர் யானுகோவிச் பதவி விலகியதை அடுத்து அனுமதியற்ற சூழ்நிலையில் கீவின் இடைக்கால அரசு தங்களுக்கு உதவி செய்யுமாறு கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் இதுபோன்ற கடினமான சூழ்நிலைகளில் உக்ரைன் மக்களுக்கு ஆதரவளிக்க உலக வங்கி தயாராக உள்ளதாகவும் விரைவில் இந்த பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் என உலக வங்கியின் தலைவர் ஜிங் யாங் கிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உக்ரைனின் பொருளாதாரம் பல சவால்களை சந்தித்து வருகிற நிலையில் அங்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், குடிநீர் விநியோகம், சுகாதார வசதிகள், மின்சாரம் மற்றும் சாலை வசதிகளை மேம்படுத்த இந்த ஆண்டு $3.7 பில்லியன் வழங்க உலக வங்கி முடிவெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏமனில் அமெரிக்கா நடத்திய விமான தாக்குதலில் 2 அல்-கொய்தா தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏமன் நாட்டின் மறைப்பகுதியில் நேற்றிரவு அமெரிக்கா ஆளில்லா விமானம் மூலம் நடத்திய அதிரடி தாக்குதலில் தலைமறைவாக இருந்த அல்-கொய்தாவின் 2 முக்கிய தலைவர்களான முகமது ஜபீர் அல் சப்வானி மற்றும் அப்துல்லா முபாரக் பின் ஹமத் ஆகியோர் கொல்லப்பட்டனர். கடந்த ஒரு வாரத்தில் அமெரிக்கா ஆளில்லா விமானம் நடத்திய 4வது தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று அண்மையில் அல் ஜவாப் மாகாணத்தில் நடந்த தாக்குதலில் சந்தேகத்துக்குரிய 2 அல்-கொய்தா தீவிரவாதிகளும் அதற்கு முன்னதாக மறைப்பகுதி தாக்குதலில் ஒரு தீவிரவாதியும் கொல்லப்பட்டது நினைவில் இருக்கலாம்.
4 புதிய வாயுக்களால் ஓசோன் படலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக ஆய்வில் வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 4 புதிய வாயுக்கள் ஓசோனை பாதித்து வருவதாக கிழக்கு அங்கோலியா பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் நடத்திய ஆய்வில் வெளியிடப்பட்டுள்ளது. பூமியின் பாதுகாப்பு அடுக்கான ஓசோன் படலம்